வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஆல் அபவுட் ரிஷப் பண்டோட இன்ஜுரி தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் இந்தியா. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, அவர் வந்து 37 நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாருங்க. போன மேட்ச்சில் தான் அவருக்கு வந்து ஃபிங்கர் இன்ஜுரி வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் விளையாடும் போது பால் ஃபுட்டில் பட்டுருச்சு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதாவது பயங்கரமாக ரத்தம் வந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்வெல்லிங்காக இருந்தது. அவரால் ஏஞ்சி நிற்க கூட முடியல. அந்த அளவுக்கு பெயினில் ரொம்ப சஃபர் ஆனார். லிட்டரலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் போட்டு தான் தூக்கினே போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் சஃபரிங் இன் பெயின். ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு ஃப்ராக்சர் மாதிரியும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா ஐ திங்க் இந்த என்டையர் சீரீஸ்லேருந்து அவர் ரூல் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் இந்தியா. ஏன்னா ரிஷப் பண்ட் இஸ் அ மேட்ச் வின்னர். ஓகேங்களா? அதுவும் அவர் 37 சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரிவ்யூ வேறு போயிருந்தாங்க இங்கிலாந்து அந்த எல்பிடபிள்யூ ஷோட்டுக்கு. அவர் அவுட் ஆகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேயாவது வந்து விளையாடி இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனதுனால அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ரிஷப் பண்ட் வில் பி மிஸ்ட். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.